எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் மந்த்து தமிழ்நாட்டில் வந்து அசெம்பிளி எலெக்ஷன் 23rd அன்றைக்கி முடிஞ்சுது. ஏப்ரல் 23rd. அதோட ரிசல்ட்டும் வந்து May 4th வந்தது. அதில் வந்து மெஜாரிட்டி கம்மியாக இருந்தாலும் ஒரு 10 சீட்டு வந்து கம்மியாக இருந்தாலும் இவங்க வந்து டிவிக்கே லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து நியூஸ் வந்துருந்தது. இதில் வந்து அவங்க டிவிகே பிரசிடெண்ட் விஜய் வந்து வர நாளைக்கு, அதாவது 7th அன்னைக்கு ஸ்வேரிங் இன் செரிமனி நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பொறுப்பேற்றுப்பார் சிஎம்மா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிவிகே எம்எல்ஏஸ் வந்து விஜயை என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி இதாக வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க லீடராக அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது எங்கே நடந்திருக்குன்னா பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் பனையூரில் வந்து இது நடந்திருக்கு. ஸ்வேரிங் இன் செரிமனி எங்கே நடக்கிறதா இருக்குன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதான் எலெக்ஷன் ரிசல்ட்டு 108 சீட்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ன உடனே வந்து விஜய் அவர் வந்து இமெயில் அனுப்பியிருக்காரு அர்லியராக கவர்னருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்க வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. கவர்னர் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதோ கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. அர்லேக்கர் அதாவது கவர்னர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த டிவிகேவோட அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த இதை கம்யூனிகேஷன் அந்த இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் டிவிகே எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படிங்கிறதான் வந்து அவருக்கு வந்து அது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் அது வந்து சஃபிஷியன்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அந்த இதை வந்து எங்களுக்கு கொடு அப்படின்னு வந்து அவர் கேட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க கவர்னர். என்ன சொல்லியிருக்காருன்னா அர்லேக்கர் வந்து அவங்க சீக்கிரமே அதை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. டிஓஐக்கு வந்து சொல்லியிருக்காரு. வந்து டியூஸ்டே அன்னைக்கு சென்னை வரதா இருந்தது. பட் ஏதோ ஒரு கேரளாவில் ஏதோ ஈவெண்ட்ஸ் இருந்தனால அது கேன்சல் பண்ணப்பட்டிருந்தது அப்படிங்கிறத வந்து கேரளா போஸ்ட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. விஜய் வந்து பிஎம் மோடி அப்புறம் காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி இவங்க 2 பேரையுமே வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க விஷ் பண்ணதுக்காக இவங்க சிஎம் ஆனதுக்கு வந்து விஷ் பண்ணதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய மெசேஜில் பிஎம்க்கு சொல்லும்போது நம்ம கோல் வந்து வெல்பீயிங் ஆஃப் அவர் பீப்புள் அதுதான் வந்து முக்கியமான கோலு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்டேட்டுடைய ப்ரோக்ரஸ்ஸு அப்புறம் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. நியூஸ் வந்திருக்கு. வந்து நாங்கள் இந்த முயற்சியில் யூனியன் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி அவருக்கு மெசேஜ் போடும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாம் வந்து எக்ஸலன்ஸ் அந்த பப்ளிக் சர்வீஸ்லேயும் அப்புறம் வந்து கல்ச்சுரல் அந்த இதில் ப்ரிசர்வ் பண்ணுறதையும் வந்து நம்ம வந்து இதாக கமிட் ஆகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து கலெக்டிவ் கோஆப்ரேஷன் தேவை இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பியாண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அரசியலை தாண்டி இது கலெக்டிவ் கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வந்து தமிழ்நாட்டுடைய பீப்புளுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. விகே ஹெட் குவார்ட்டர்ஸ் பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. அவர் வந்து அந்த இது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய எம்எல்ஏஸ் எல்லாம் அவர் மீட் பண்ணியிருக்காரு விஜய் அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. விஜயை வந்து அந்த இதை லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடராக வந்து செலக்ட் பண்ணதில் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதை ஃபுல்ஃபில்லிங் அந்த டிவிகேவோட போல் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல அது வந்து மக்களுடைய பர்டனை குறைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஃபேமிலி இதுக்கு இது பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டிவிகே ஃபங்க்ஷனரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 2 வீக்ஸ்க்குள்ளே வந்து இவங்க அந்த மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிவிக்கே எப்படி பண்ண போகிறாங்க எப்படி அலையன்ஸ் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு ஓகே சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏஐடிஎம்கேவும் அந்த மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அது எப்படி ஃபர்தராக மூவ் பண்ண போகிறாங்கங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அவ்வளோதான். அவர் சிஎம் ஆனதுக்கு நம்மளும் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் press the bell icon. Thank you.